ஹாய் வணக்கம். நான் உங்கள் திருப்பூர் இலக்கியா. நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? நான் எங்கே கிளம்பிட்டு போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நானும் சரிதா அனுமல் லவர் தான் இவங்களும். இவங்க நாங்கள் எல்லாம் திருவண்ணாமலை போயிட்டு வந்தோம். நானும் உஷா எல்லாம். எங்கள் பையன் காலேஜ் போயிட்டு அனுப்பூர் பாளையத்தில் வந்து ஒரு டாக் வந்து தலையில் அடித்து காலெல்லாம் உடச்சி போட்டு அவினாசி ரோட்டில் அனுப்பூர் பாளையம் அவன் காலேஜ் அவினாசி தான் போயிட்டுருக்கான், ரேவதி காலேஜு. போகிற வழியில் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல ஒரு பானிபூரி கடை இருந்திருக்கு. அந்த கடையில் வந்து ஒரு டாகை கட்டி போட்டு வச்சுருந்தார் அந்த கடைக்காரரு. என்னான்னு கேட்டிருக்கான். இந்த மாதிரி தலையில் அடித்து தலை ஃபுல்லாக தையல் போட்டிருக்காங்க, காலை உடச்சி காலெல்லாம் தையல் போட்டிருக்காங்க. ஒரு ஆண் குட்டி தான், கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் கூட இருக்காது. அதுக்கப்புறம் நாங்கள் கால் பண்ணால், எனக்கு இந்த வீடியோ எடுத்து அனுப்பிவிட்டு கால் பண்ணால், நான் அந்த ஸ்பாட்டுக்கு சரிதாவை கூப்பிட்டேன். அவங்களும் பாருங்கள் தலையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சரி எடுத்துகிட்டு போய் தங்கம் ட்ரஸ்ட்டில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் ட்ரஸ்ட்டுக்கு போனோம். சரிதா தான் வண்டி ஓட்டினாங்க. அப்புறம் அவங்களால முன்னாடி வச்சு ஓட்ட முடியல. அதுக்கப்புறம் நான் எடுத்து கையில் வச்சுக்கிட்டேன். எடுத்துக்கிட்டு கையில் பின்னாடி வச்சுட்டு நாங்கள் போனோம். தங்கம் ட்ரஸ்ட்டு வந்துவிட்டோம். கரெக்டாக எங்களுக்கு வந்து ஒரு 40 நிமிஷம் ஆச்சு. அனுப்பூர் பாளையத்துலேருந்து தங்கம் ட்ரஸ்ட்டு பார்த்திங்கன்னா பல்லடம் ரோட்டில் இருக்குது, வித்யாலயா பஸ் ஸ்டாப்பில் இருக்குது. போனோடனே அவங்க டிடிஎல்லாம் கேட்டுட்டு உள்ளே டோக்கன் போட்டுட்டு தான் விட்டாங்க. போனோம். உள்ளே நிறைய டாக்குங்க, நிறைய விதமான டாக்குங்க இருந்துச்சு. ரொம்ப நாளாக செந்தில் சார் என்னை வந்து கூப்பிட்டுட்டே இருந்தார் ட்ரஸ்ட்டுக்கு. என்னால் போக முடியலை. செந்தில் சாருக்கு இன்றைக்கும் நாளைக்கும் வர முடியாது, அவங்க அப்பா இறந்து சாமி கும்பிட்றாங்க அப்படின்னு சொன்னதுனால நாங்களே ரெஸ்க்யூ பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே உள்ளே பார்த்தோம். செம்மையாக சூப்பராக எல்லாம் சுத்தபத்தமாக வச்சுருந்தாங்க. தங்கம் ட்ரஸ்ட்டு அப்படிங்கிறது பேருக்கு தகுந்த மாதிரியே நல்லபடியாக சூப்பராக வச்சுருந்தாங்க. இடம்லாம் நல்லா நீட்டாக நல்லா க்ளீனாக வச்சுருந்தாங்க. அப்புறம் நாங்கள் 2 பிஸ்கட் பாக்கெட் தான் வாங்கிட்டு போயிருந்தாங்க. என்ன பண்ணணும்னு எதுவுமே எங்களுக்கு புரியலை. திடீர்னு போனதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் கண்டிப்பாக அந்த ட்ரஸ்ட்டுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக செய்வேன். நான் செய்கிறத உங்களுக்கு நான் கண்டிப்பாக வீடியோவாக பதிவிடுவேன். குட்டிகள் நிறைய குட்டிகள் இருந்துச்சு. அப்புறம் சரிதா டோக்கன் போட்டுட்டு அப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க. மெடிசன்லாம் வாங்கி அது கொடுத்தோம். அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பப்பி பாருங்கள், ரொம்ப அழகாக க்யூட்டாக எங்களை வரவேற்றுட்டு அவள் பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருந்தா. அதுங்களுக்கு 2 பிஸ்கட் வாங்கிட்டு போனதை மட்டும் போட்டுட்டு நாங்கள் கண்டிப்பாக ஏதாவது கூடிய சீக்கிரம் வர்றோம், ஏதாவது செய்கிறோன்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். ஆஷா மேம் தான் இல்லை, எல்லோரும் இருந்தாங்க. பார்த்து எல்லாத்தையும் பேசிட்டு வந்துட்டோம். என்னென்னா பாவம் அந்த வாயில்லாத ஜீவன் எதுக்கு இப்படி வந்து அந்த 4 மாத குட்டி என்ன பண்ணியிருக்கோம். பொதுவாகவே வந்து இப்போ நாங்கள் எத்தனையோ இடத்துக்கு எத்தனையோ ஊர்களுக்கு போகிறோம். எல்லா இடத்துலையும் நாங்கள் போனோன்னா பிஸ்கட் வாங்கி போட்டாலோ பால் வாங்கி கொடுத்தாலோ எல்லா டாக்கும் எங்கள் கூட அன்பாக தான் பழகுது. ஆனால் எப்படி கடிக்குதுங்கிறாங்க. ஒரு வேளை கடித்தாலும் அதுக்கு 5 அறிவு தானே, 6 அறிவு இருக்கிற மனுஷன் நம்ம தப்பே பண்ணுறது இல்லையா? ஏன் இப்படி அவங்கள எல்லோரும் துன்புறுத்துறீங்க? இங்கே கிட்டத்தட்ட நாங்கள் பார்த்தது மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 500 டாக்குக்கு மேலே பார்த்தா. நாங்கள் ரொம்ப உள்ளே போய் பார்க்கல. ஆனால் தங்கங்கிற பேருக்கு தகுந்த மாதிரி அங்கே எல்லாருமே சூப்பராக கவனிக்கிறாங்க. டாகெல்லாம் நல்லா ரெஸ்க்யூ பண்ணி நல்லா அவங்க கூட க்ளோஸாக பழகுறாங்க. அங்கே உள்ள மேமெல்லாம், அந்த ஸ்டாஃப் மேம் எல்லாமே, நிர்மலா மேம் இன்னும் 2-3 பேர் இருந்தாங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்லா பழகுறாங்க. நல்ல ஒரு அருமையான இடத்த நான் ரொம்ப நாளாக மிஸ் பண்ணிட்டேன்னு நினச்சி இப்போ நான் வருத்தப்படுறேன். இனி ஏதாவது கஷ்டம், ஏதாவது டாக் ரோட்டில் அடிபட்டிருந்தாலோ ஏதாவது உடம்பு சரியில்லைனா கண்டிப்பாக தங்கம் ட்ரஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போவேன். அவங்களோட சப்போர்ட் எனக்கும் தேவை. நானும் அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்க முடியும். இனிமேல் மாதம் அவங்களுக்காக ஏதாவது ஃபுட்டு அந்த மாதிரி ஏதாவது நான் என்னால் முடிஞ்சது பிஸ்கட்டு இந்த மாதிரி பால் இதுக்கு ஏதாவது ஒரு தொகையை கொடுக்கலான்னு நினச்சிட்ருக்கேன். அதுக்கு உங்களோட ஆதரவும் உங்களோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக வேணும். என்னோடய வீடியோவை நீங்கள் எனக்கு எந்த பணங்காசும் தர வேண்டாம். என்னோடய வீடியோவை முழுமையாக பார்த்தீங்கன்னாவே எனக்கு அதுவே பெரிய விஷயம். ஓகே. நான் வந்து திருப்பூரில் வந்து ஏதாவது டாக் அடிபட்டு ஏதாவது தொந்தரவு இருந்துச்சுன்னா கீழே என்னோடய காண்டாக்ட் நம்பர் தர்றேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், ரெஸ்க்யூ பண்ணிக்கிறேன். அதே மாதிரி என்னோடய வீடியோ எந்த ஊரில் இருந்து பார்த்தாலும் சரி, இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு எங்கேயாவது வந்து ரீலொக்கேட் பண்ணுற மாதிரி டாகெல்லாம் பிடிச்சிட்டு போய் வேறு இடத்துல விடுற மாதிரி யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக என்னோடய நம்பரை சேவ் பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் குரூப்பில் கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் இருக்கோம், தமிழ்நாடு அனிமல் குரூப்பில். அதில் இருந்து கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பு நாங்கள் பண்ணி அவங்கள நாங்கள் ரெஸ்க்யூ பண்ணி தருவோம். ஓகே, பாய்.